திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார். இந்த ஆட்சி அமைவதற்கு நாங்கள் குறுக்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கள் கூட்டணியில் இருக்கிற 2 பேர் காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. அதனால் அந்த கொஸ்டினே அரைஸ் ஆகலை. அது தட் இஸ் பிட்ரேயல். அதனால் அவர்களை பற்றி நாங்கள் முதலே கருத்து தெரிவித்து விட்டோம். அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு அண்டர் டீலிங் வைத்து கொண்டு தான் இது செய்திருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகம் எல்லாம் கட்சியினுடைய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு இருக்குது. அதனால் அவர்கள் போனதை பற்றி எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்கள் போகும்போது திமுகவினுடைய கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அவர்கள் போவதை நாங்கள் யாரும் தடுக்கவும் இல்லை. ஆகவே அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் விளக்கு அளிக்கணும். திமுகவை பொறுத்த மட்டிலும் இதுபோல் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற தலைமுறை பல பேருக்கு தெரியாது. 77 தேர்தலில் பார்லிமெண்ட் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே சில கட்சிகள் இருந்தது. ஜனதா கட்சி இருந்தது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒரு தோல்வி ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றவுடன் எங்கள் கூட்டணியில் இருந்தவங்க மட்டும் போல எங்கள் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள், நாவலரை போன்றவர்கள், மற்ற மாதவனை போன்றவர்கள் கூட பெரிய பெரிய தலைவர் பேரெல்லாம் எல்லாமே அப்புறம் பின்னாடி பிற்காலத்தில் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாமல் அவ்வளோ பெரிய நாவலரை போன்றவர்களே, கட்சி துவக்கிய மூத்த தலைவர்களே கலைஞரை தன்னந்தனியாக விட்டுட்டு தான் போனாங்க. கூட ஒரு பேராசிரியர், ஒரு சாதிக்கு தான் இருந்தார். மற்ற அமைச்சரவர்கள் இருந்த எல்லாருமே போயிட்டாங்க. பண்ருட்டி போயிட்டார், ஆதித்யநாத் போயிட்டார், பாவுசா போயிட்டார், சத்யவாணிமுத்து போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. பேர எல்லோரும் போயிட்டாங்க. எல்லாம் அங்கே போன போது அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு தோல்வி ஏற்படுகிற போது இப்படி இருக்க கூட்டணியில் கூட போவாங்க. அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் நாங்கள் தனியாக தான் நின்னோம். 3 மாதத்துக்குலாம் எலெக்ஷன் வந்துச்சு. 48 இடத்துல ஜெயித்தோம். 75 இடத்துல 3000 ஓட்டு கம்மியாக தோற்றோம். இந்த கூட்டணியில் அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கூட்டணியில் இருந்த ஜனதா கட்சி ஒவ்வொரு தொகுதியிலையும் 17,000 பட்டதான் வந்தோம். ஆக 77 எம்ஜிஆர் ஆட்சி வராமல் போயிருக்கலாம். அந்த கூட்டணியை நீடித்திருந்தால் ஒரு தேர்தல் முடிவே ஒரு நாட்டினுடைய இதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தேர்தலுக்கு வித்தியாசமான 77 ஒரே இடத்துல தான் ஜெயித்தோம். அடுத்து நடந்தது சட்டமன்ற தேர்தலில் 48 இடம், 75 இடத்துல சொல்ப ஓட்டில். இப்போ ஆர்டி சீதாபதி ஆர்கே நகரில் 1300 ஓட்டில் தோத்தார். தாம்பரத்தை பம்மல் நம்மள் தம்பி 200 ஓட்டு 300 ஓட்டில் தோத்தார். சோளிங்கர் தொகுதியில் மூர்த்தி என்றவர் 100 ஓட்டில் தோத்தார். இது மாதிரி தமிழ்நாடு கூட ஒரு அலை வீசும்போது அதுதான் நிரந்தரம் நினச்சிட்டு போனவரெல்லாம் எல்லோரும் தோத்தாங்க. நாவலரே சேவலில் நின்று டெபாசிட்டே போச்சு. அதனால் இது இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், பல தேர்தலை பார்த்துருக்கோம். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு சில பேர் போயிருக்காங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமான அமைப்பு வந்திருக்குது தமிழ்நாட்டில். இதுவரையில் 52க்கு பிறகு 52 கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்ல முடியாது. காங்கிரஸோடு இணைச்சி தான் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வந்தார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக இப்படி ஒரு அணியில் வெற்றி பெற்றவர் இன்னொரு அணியோடு சேர்ந்து நடைபெறுகிறது. அதனால் அவங்க போனவங்களை பற்றி கவலை இல்லை. அது தலைவர் இன்றைக்கி தெளிவுபடுத்திட்டார். அதனால் அந்தந்த கட்சி குழுக்கள் போகிறாங்க. ஆனால் போகிறவர்கள் மேல் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் பார்த்துடும். திமுகவை பொறுத்த மட்டும் இப்படிப்பட்ட அதிர்ச்சிகள் பூசல்ல. நான் சொன்ன ஒரே ஒரு தொகுதி தான் எம்பி ஜெயித்தோம். எங்கள் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் மந்திரிகள் இருந்தவங்களாம் போனாங்க, கூட்டணியும் இருந்தவங்களும் போனாங்க. ஆனாலும் கலைஞர் ஒரு துணியை தனியாக நின்று ஜெயித்தார். அதுக்கடுத்து 80 நாங்கள் தோற்றதுக்கு என்ன காரணம்னா, பாதி 110 110ன்னு தோற்றோம். அது அப்போது ஆட்சிக்கு வர முடியாததுக்கு காரணம் அது. 84 தோற்றத்துக்கு நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டு போட்டாங்க. அதுக்கு பிறகு 89 யாரும் சாவல, அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். 91 ராஜீவ்காந்தி செத்தார். மொத்தமாக ஒரே ஒரு எப்படி
எம்பியில் ஒரு இடம் ஜெயிச்சோமோ அதே போல் ஒரே ஒரு இடம் தான் கலைஞர் ஜெயித்தார். அப்புறம் ஆட்சிக்கு எங்களை தோக்கடிச்ச அதே ஜெயலலிதாவை 96 தோக்கடித்து நாங்கள் அந்த அம்மாவே தோத்தாங்க. அதனால் எங்களைப் போல் ஒரு 60-65 வருஷம் ஒரே கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். திமுக என்பது வற்றாத ஜீவநதி. அதனால் இது வந்து அப்பப்போ வர்றவங்க இழப்பாரிட்டு போயிடுவாங்க சில பேர். ஆனால் எங்களைப் போல் என்னை போல் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னும் வந்து இருக்கிறாங்க. அவங்க தான் நித்தம் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கும்போது கூட இவ்வளோ பேரை வந்து தலைவர் பார்க்கல. இந்த தேர்தலுக்கு பிறகு டெய்லி சாரியாக வந்து கட்சிக்காரன் பார்க்குறேன். இது எங்களுக்கு மன திருப்தியால் ஒரு வகையில் ஆட்சி இருக்கிறது வந்து மக்களுக்கு செய்வதுக்கு செய்ய வேணால் கொஞ்சம் ஓய்வு விடுங்கன்னா எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தல் நிச்சயமாக வந்துடும். சமூக நீதி மதசார்பற்ற அமைச்சரவை வந்து முதலமைச்சர் உருவாக்கி இருக்காருன்னு சொல்லி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறார். அவர் இன்றைக்கி எது பேசியிருக்காரு, நாளைக்கு என்ன பேசுகிறாருங்க பாரு. ஆதவ அர்ஜுனெல்லாம் அரசியலில் ஒரு கள்ள நாணயம் போல் முதல்ல வந்து திமுகவோட தொடர்பில் இருந்தார்னு அவரே சொல்கிறார். அதற்கு அடுத்து விசிகாவினுடைய மாஸ்டர் பிரெயின் மாதிரி செயல்பட்டார். இப்போது தாவேக்காவுக்கு போயிருக்கார். போயிட்டு இன்னும் அத்தனை நாள் அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு ஓஎஸ் பண்ணி அவரோட சொல்லியிருக்காங்க அதிமுகவுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கார். அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுனால விஜய் அக்செப்ட் பண்ணிங்கன்னு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே எத்தனை நாளுக்கு வண்டி ஓட்டுறாருன்னு தெரிய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அசிங்கம் என்னன்னு கேட்டால் ஒரு தலைகுனிவு. ஒரு லாட்ரி சீட்டு குடும்பம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை ஒரு ப்ரெஷர் குரூப் போல் உருவாகி இருப்பது அண்ணா, பெரியார், கலைஞர், காமராஜர் போன்ற மாபெரும் தலைவர்கள், சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் போன்ற எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் அரசியல் நடத்திய பூமியில் ஒரு லாட்ரி சீட்டு கும்பல் கையில் அரசியல் போயிடுதுன்னு நினைக்கும்போது வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. தமிழ்தாய் வாழ்த்து முதலமைச்சர் பதவியேற்பு என்பதே சர்ச்சையாச்சு, தொடர்ந்து அதை நிகழ்த்திட்டு இருக்குது. ஆனால் பதில்கள் வந்து இதே ஆது அர்ஜுனா தான் சொன்னார் அடுத்து நடக்காதுன்னு. அதனால் அவரை பற்றிலாம் எங்களை போன்ற விட்டு கேட்காதுங்க. சார், இப்போ கட்சியோட துணை பொதுச்செயலாளர் ஆராசா நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது ரொம்ப சர்ச்சையானதுக்கப்புறம் காலையில் டெலிட் பண்ணியிருக்காரு. திமுகவினர் தோல்வியினால தரம் தாழ்ந்து போயிட்டாங்கன்னு ஆளுங்கட்சியும் மற்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. அதுதான் அவருடைய பேஜ் அவர் போட்டிருந்த பதிவுல பெண்களை கொச்சப்படுத்துற மாதிரி இழிவா இருந்தது, அதனால இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம திமுக மேல இந்த விமர்சனம் போகுது. அது விமர்சனங்கள் இப்படி தான் அவர் சொல்லுவாங்க. அவங்கள பாதிக்குதுன்னு சொன்னால் அண்ணா தான் அடிக்கடி சொல்லுவார், உன்னை பற்றி ஒருத்தன் விமர்சனங்கிறான்னா நீ கொள்கையில் உறுதியாக இருக்கிறன்னு அர்த்தம். ஆக ராஜானுடைய அறிக்கை அவர் உண்டு பண்ணியிருக்கேன்னா இவர் கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு, அவருடைய சொன்ன பாயிண்டில் அவர் தெளிவாக இருக்கிறாருன்றது அர்த்தம். ஆனால் அவர் சமூக வலைதளத்தில் போட்ட அந்த பதிவை நீக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் திமுக தலைவரும் யாரையும் கடிஞ்சொற்களால தலைவர் சொன்னதுக்காக கேட்டதுனால பண்ணியிருப்பாரு. முதலமைச்சரும் அதை சொல்லியிருக்காரு, கடிஞ்சொற்களை யாரும் பயன்படுத்த வேண்டாம் இந்த சூழல் ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். அது முதல்ல அவர் ஆது அர்ஜுனா சொல்லுங்க. அவர் எங்கள் துணை முதலமைச்சர் கடிஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் யாரும் கடிஞ்சொற்களை பயன்படுத்தலையே, எங்களை அப்படி பக்குவப்படுத்தலை. ஆனால் வந்து ரொம்ப ஓவராக பேசினாங்கன்னு வச்சுங்க, அதுக்காக நாங்கள் சைலண்ட்டாக இருந்தோமா? தமிழ்நாட்டு மக்கள் வந்து கட்சிக்காரன் மட்டும் இல்லை, மக்களே இவங்க ஏன் இப்படி சைலண்ட்டாக இருக்காங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பதில் சொல்லி வி ஷுட் பே தம் வித் தி சேம் காயின். என்னுடைய லட்சியம் அதுதான். வி ஷுட் பே தம் வித் தி சேம் காயின். நீ என்ன டோனில் பேசுகிறியோ அதே டோனில் பதில் சொன்னால் தான் நாடு மக்கள் ஏற்றுக்குவாங்க. மகாத்மா காந்தி போல் நாங்கள் இருக்க முடியாது, பதிலுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஏசுநாதரை போய் இந்த கண்ணத்தில் அடித்து அடுத்த கண்ணன் காட்டுறதுக்கு வந்து காலங்கள் மாறிவிட்டது. அதே ஒரு அடிக்கலைன்னா கூட அடிக்கிற மாதிரி பதில் சொல்லி ஆகணும்.